இப்ப நம்ம ஹீரோ தான் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகல, கொலை செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடறாரு. இப்ப நம்ம சீனியர் வக்கீல் கிட்ட வந்து, சார் என் பையனை கொலை பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாரு. வக்கீல் இது கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ் நிக்காது சார், அதனால நானே அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ பையனுடைய ரூமுக்கு வராரு. அங்க ஹீரோவோட பையனுடைய ஃப்ரெண்ட அடிச்சு வச்சிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டு மைக்கேல் கிட்ட இருந்து ஜிபிஆர்எஸ் மிஷினும் டவர் ஜாமரும் வாங்குறாரு. இப்ப ஹீரோவோட ஒய்ஃபு ஊருக்கு அனுப்புறாரு. அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு கார் பிரேக் டவுன் ஆகுது. இப்ப வழியில ஹீரோ வராரு. அவரோட வண்டியில லிப்ட் கேட்டு ஏறி போறான். இப்ப ஹீரோ வண்டி ஓட்டுனர் சொல்ல, எனக்கு தலை வலிக்குது, வீட்டுக்கு போய் மாத்திரை போட்டுன்னு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோ இப்ப நம்ம பையனோட ஃப்ரெண்டை பார்த்து, என் பையனை ஏன் சாகடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவன், சார் நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னு சொல்றான். ஹீரோ கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்கிறாரு. அதுக்கு அவன், ஆமாண்ட கிழவா, நான் தான் அவனை சாகடிச்சேன். எதனால சாகடிச்சேன்னா, மியூசிக் 2 பேருமே போட்டோம். ஆனா அவனை தான் எல்லாரும் பெருமையா பேசுறாங்க, என்ன கேவலமா பேசுறாங்க, அதனாலதான் அவனை இரும்பு ராட்லயே அடிச்சு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் ஹீரோவை அடிச்சிடறாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ அவனை அடிச்சு மறுபடியும் கட்டி போட்டுறாரு. நம்ம ஹீரோ தான் அவன் வண்டியில ஜிபிஆர் செட் பண்ணிருப்பாரு. அந்த வண்டியும் ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஜாமர் யூஸ் பண்ணி போன் நெட்வொர்க்கையும் ஜாம் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோவோட பையனை அவன் ஃப்ரெண்டு எந்த ராடால அடிச்சானோ அதே ராட்ல அவனை அடிச்சு சாவச்சிடுறாரு.